எவ்ரிவன். ஸோ நம்ம இன்னைக்கு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ரைட். ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தா நீங்கள் வந்து கிட் ஹப், கிட் லேப் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களோட கோடை வந்து ஸ்டோர் பண்ணி எதா அப்டேட்ஸ் இருந்தால் கூட ஜஸ்ட் அதை வந்து நீங்கள் உங்கள் கோடை வந்து பேசிக்காக எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் அதில் புஷ் பண்ணுவீங்க. மற்றவங்களும் அதில் கொலாபரேட் பண்ணலாம். ரைட். உங்கள் கோடை அவங்க யூஸ் பண்ணலாம், நீங்களும் உங்களோட கோடை யூஸ் பண்ணலாம், ரிவ்யூ பண்ணலாம். எல்லாமே ஃபைனாக இருந்தால் நீங்கள் அந்த கோடை ரெப்போசிட்டரிக்கு புஷ் பண்ணலாம். ரைட். ஸோ இது வந்து யூஸ்வலாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் யூஸ் பண்ணுற ஒரு டூல். வெர்ஷன் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல். இதால் நிறைய டைம் உங்களோட டைம் சேவ் ஆகும். நீங்கள் கோட் ரிவ்யூ மேனுவலாக நீங்கள் ஒரு கோடை சேவ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ரெபாசிட்டரியில் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே பெரிய வித்தியாசம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் ஏஐ பவர்ட் பிளாட்ஃபார்மாக மாறிடுச்சு. ஸோ இதுவே வந்து இதில் இருக்க சில பெய்ட் டூல்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா கோடே அது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ரைட். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். இதை வந்து நீங்கள் எப்பவுமே போல் எந்த அப்ளிகேஷனில் சைன் அப் பண்ணுற மாதிரி சைன் அப் பண்ணி இமெயில் ஐடியோட சைன் அப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இதை வந்து இன்டெப்த்தாக உங்களுக்கு படிக்கணும்னா நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் ஷேர் பண்ணுறேன். இவரோடது தான் கோரி ஷேஃபர். ரைட். ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 வீடியோஸ் வச்சுருக்காரு. ஸோ எப்படி ஸோ இதில் 2 விதமாக இருக்குது. நீங்கள் GitHub வந்து யூஐலேயும் யூஸ் பண்ணலாம். ரைட். பட் அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்காது. கமாண்ட் லைன்லேயும் யூஸ் பண்ணலாம். உங்களோட கமாண்ட் லைனில் நீங்கள் GitLab யூஸ் பண்ணலாம். GitLab. ஸோ அதுக்கான ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்க்ராட்ச்லேருந்து இவர் சொல்லிக் கொடுப்பாரு. நான் அந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தது வந்து ஜஸ்ட்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். பட் மோர் ஆஃப் இது வந்து கோட் ரிலேட்டட் தான். ரைட். உங்கள் C++, பைத்தன், ஜாவா இந்த கோட்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. பட் மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லலாம் நீங்கள் மாடல்ஸும் கிரியேட் பண்ணுவீங்க. ரைட். உங்கள் மாடல்ஸையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். மாடல்ஸ்க்கு தேவையான டேட்டா செட்ஸும் நீங்கள் எங்கேருந்துனா வெர்ஷன் பண்ணணும். ரைட். ஸோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ரெப்பாசிட்டரி தான் ஹக்கிங் ஃபேஸ். ரைட். ஹக்கிங் ஃபேஸ் வந்து ஒரு எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். எக்கோசிஸ்டம்னா மிஷின் லேர்னிங்க்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இது ஒரு மார்க்கெட் மாதிரி. ஓகே. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு லெட்ஸ் சே எனக்கு ஒரு மாடல் நான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த மாடல் வச்சு நான் ட்ரெயின் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ட்ரெயின் பண்ண தேவையில்ல. ரைட். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி யாராவது யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெப்போசிட்டரியில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மேனுவலாக பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப டைம் அண்ட் மணி வேஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இதனால் சில பேர் ஜெனரஸாக வந்து அவங்களே ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி மாடல்ஸ்லாம். ஸோ உங்கள் டாஸ்க் என்னவோ லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் சம்மரைசேஷன் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டேப்ஸ் இருக்குல்ல. மல்டி மாடல், கம்ப்யூட்டர் விஷன். ஸோ டெக்ஸ்ட் சம்மரைசேஷன்றது ஒரு பெரிய பேராகிராஃபை ஃபியூ லைன்ஸில் சம்மரைஸ் பண்ணி சொல்கிறது. ஸோ இதை நீங்கள் பண்ணணும்னா ஜஸ்ட் சம்மரைசேஷன் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் இது எல்லாமே சம்மரைசேஷன் ரிலேட்டட் மாடல்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குது. ஸோ இதில் நீங்கள் ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட்டில் வர மாடலே செலக்ட் பண்ணலாம். ரைட். ஸோ இந்த மாடல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணி கம்ப்யூட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சம்மரி மாதிரி கிரியேட் ஆகும். ரைட். ஸோ அப்புறம் டெக்னிக்கலாக உங்களுக்கு இந்த மாடல் பற்றி கற்றுக்கணுன்னாலும் இதை பற்றி சும்மா ஒரு ஓவராலாக அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பைத்தன் கோடில் எப்படி யூஸ் பண்ணணும் அதுக்கான ஸ்னிப்பட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம லெட்ஸே ஒரு மாடல் ட்ரை பண்ணுவோம். டெக்ஸ்ட் டு இமேஜ் மாடல் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் டெக்ஸ்ட் டு இமேஜ் அப்படின்னு டைப் மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு இமேஜ் அப்படின்ற ஃபில்டர் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஒரு மாடல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாடலில் பாருங்கள். சும்மா நீங்கள் என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் ஜென்ரேட் ஆகும். ரைட். ஸோ நான் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வரனால இந்த ப்ராம்ப்ட் ட்ரை பண்ணுறேன். ஓகே. ஸோ பார்ப்போம். ஸோ இதில் பாருங்கள் டெய்லி கிரெடிட்னு இருக்குது. ஸோ நீங்கள் அன்லிமிட்டடாலாம் யூஸ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் இன்னைக்கு வந்து நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 இமேஜ் ஜென்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். விச் இஸ் குட். ஸோ பாருங்கள் ஃபோட்டோ ஆஃப் இந்தியன் ஃப்ளைங் ஆன் மார்ஸ் போட்டேன். ஸோ ஆப்வியஸாக ரியலிஸ்டிக்காக ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிருக்கு. ரைட். ஸோ மாடல்ஸ் மட்டும் இல்லை நீங்கள் டேட்டா செட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படின்னா இது கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த டேட்டா செட் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பட் உங்களுக்கு டேட்டா செட்ஸ் எதாவது ட்ரை ஒரு சும்மா ஒரு சின்ன
ஓப்பன் சோர்ஸ் டேட்டா செட்ஸ் எதாவது யூஸ் பண்ணணும்னா, அகைன் நீங்க டேட்டா செட்ஸ்ன்ற டேப கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெறைய வரும். இதுல உங்களுக்கு என்ன தேவையான அகைன் நான் சம்மரைசேஷன் டேட்டா செட்ஸே தேடுறேன். ஓகே. ஸோ சம்மரைசேஷன் குடுத்தீங்கன்னா, நெறைய பேர் எக்கச்சக்கமான பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அப்ளிகேஷன. ஸோ அவங்கலாம் அவங்களோட வொர்க்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. ரைட்? ஹிந்தி சம்மரைசேஷன் பார்க்குறீங்க. ஸோ இத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாரி இருக்கு. இந்த டேட்டா செட்ல யூஸ் பண்ற ஃபீல்ட்ஸ் பத்தின ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இத யூஸ் பண்ணணும்னா, ஜஸ்ட் நீங்க யூஸ் திஸ் டேட்டா செட்ன்னு கிளிக் பண்ணி, டேட்டா செட்ஸ் அதாவது ஹக்கிங் ஃபேஸே இந்த அப்ளிகேஷனே ஒரு ஏபிஐ வச்சிருக்காங்க. டேட்டா செட்ஸ்ன்ற ஒரு ஏபிஐ. இத யூஸ் பண்ணி இந்த கோட நீங்க பைத்தான்ல ரன் பண்ணீங்கன்னா, இந்த டேட்டா செட் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும் உங்க சிஸ்டம்ல. ஓகே. ஸோ இத தவிர்த்து இதுல ஸ்பேசஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ டெக்ஸ்ட் டு இமேஜ் கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஸ்பேசஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணோம். ஸ்பேசஸ்னா என்னன்னா, ஒரு எண்ட் டு எண்ட் ஃபீலிங் மாரி குடுக்கும். நீங்க மாடல், டேட்டா செட் என்டயர் ஒர்க்குமே அந்த என்வைரன்மென்ட்டோட சேர்த்து இதுல பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க ஸ்ட்ரெய்ட்டாவே நீங்க ரன் பண்ணிட்டு செக் பண்ணலாம். இது எப்படி இந்த மாடல் ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ ஆக்சுவலா உங்களுக்கு காமிச்ச டெமோ வந்து ஒரு ஸ்பேஸ். ஓகே. ஸோ இதுக்கு நீங்க எப்படி போணும்னா, மாடல்ஸ், டேட்டா செட்ஸ்ன்னு இருக்குல்ல, அது மாரி ஸ்பேசஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அத கிளிக் பண்ணீங்கன்னா, அத கிளிக் பண்ணி அதில டெக்ஸ்ட் டு இமேஜ் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒண்ணு ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீயா குடுக்கறனால நம்ம எப்பவுமே இதெல்லாம் கிராண்டடா எடுத்துக்க வேணாம். உங்களுக்கு தேவை உங்களுக்கு எதாவது கத்துக்கணும்னா, ப்ளீஸ் இத யூஸ் பண்ணுங்க. பட் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே. ஸோ இது ஒண்ணும் ரிசோர்ஸஸ் வேஸ்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ரைட்? நம்ம யூஸ் பண்ணாம விட்டோம்னா, ஓப்பன்லயே இருந்தா. எப்படி கூகுள் கொலாப்ல பார்த்தோம். ஒரு ஜிபியூ இன்ஸ்டன்ஸ் நீங்க ஓப்பன் பண்ணி, தேவைன்னா ஓப்பன் பண்ணுங்க. அப்புறம் அத க்ளோஸ் பண்ணிடுங்க. தேங்க் யூ. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போஸ் இந்த வீடியோ புடிக்கலனா, அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்கா கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க் யூ.